So very good morning, students. Today we're going to see a very important topic in communication networks, and we're going to start with unit 5, right? And today we're going to see what is the importance of application layer, and we're going to see the first application in this particular layer, that is electronic mail, right? ஒரு electronic mail உடைய architecture என்ன, அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், what are the main components of the electronic mail and what are the different scenarios to transfer the mail. We're going to see all these things in today's class. Okay, so listen the class very carefully, and this question is very very important question. Okay, so before going to this electronic mail, email அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த electronic mail, அந்த E உடைய எக்ஸ்பான்ஷன் வந்து electronic, right? So before going to this electronic mail, we will see what is application layer. Right, the last layer, இது வந்து unit 5 and முன்னாடியே ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we have seen physical layer, data link layer, transport layer, network layer, எல்லா லேயர்ஸ் பத்தியும் நம்ம பார்த்திருப்போம். The application layer is very very important layer. சரியா? ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த application layerல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் மெசேஜ் எங்க ஜெனரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லேயர்ல தான் ஜெனரேட் ஆகுது. சரியா? இந்த அப்ளிகேஷன் லேயர்ல ஜெனரேட் ஆகிற மெசேஜ் என்னது, கீழே வரைக்கும் நீ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் லேயர் வரைக்கும் வருது, திருப்பியும் வந்து ரிசீவிங் சைட்ல பிசிக்கல் லேயர்ல இருந்து அப்ளிகேஷன் லேயர் போகுது. சரியா? அண்ட் தென் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற மெசேஜ் அததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் ஆட் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா போய் சென்ட் பண்றது எல்லாமே. ஓகேவா? ஸோ அண்ட் ப்ராசஸ் டெலிவரி அப்படின்லாம் சொல்லியிருப்போம். சரியா? அண்ட் ப்ராசஸ் டெலிவரியிலையும் ஒரிஜினல் மெசேஜ் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அப்ளிகேஷன் லேயர், ரைட்? அண்ட் அப்ளிகேஷன் லேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேயர் விச் சர்வ்ஸ் தி யூசர், ரைட்? அந்த இப்போ நம்ம பண்ற எல்லா விஷயத்துல நம்ம என்ன விஷயம்லாம் பண்றோமோ அது எல்லாமே எதனால பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா only because of the application layer. Application layer give the platform, give the service for the user, சரியா, to access the network or the application, right? So அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூசர் வந்து ஹியூமனாவும் இருக்கலாம் இல்ல சாஃப்ட்வேராவும் இருக்கலாம், right? And lot of applications in internet right now பாத்தீங்கன்னா இமெயில், HTTP, www, DNS, நீ என்ன எடுத்துட்டாலும் சரி, சிஸ்டம்ல என்ன பண்ணாலும் அது எல்லாமே எங்க பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is done in application layer. Okay, so the first very important application what we are going to see is electronic mail, and we all know that email, right? Email na நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீ எப்படி மெயில் சென்ட் பண்ற ரிசீவ் பண்றன்னு சொல்லிட்டு, but you have to understand before going to this particular email, I'll just tell you one particular thing. இமெயில நம்ம இப்ப சென்ட் பண்ற, நம்ம யூஸ் பண்ற அந்த இமெயில் கிடையாது, ரைட்டா? நம்ம யூஸ் பண்ற இமெயில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், யாஹூல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், ரைட்டா? அதுல இருந்து நீ என்ன பண்ணுவ, மெயில வந்து சென்ட் பண்ணுவ, ரிசீவ் பண்ணுவ, அந்த எல்லாமே தெரியும் உனக்கு, ரைட்? சென்டிங் அண்ட் ரிசீவிங் ப்ராசஸ் ஆல் த சேம், பட் நம்ம யூஸ் பண்ற மெயில் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெப் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா இமெயில், ஒரிஜினலா இமெயில்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன்ல they will have a சர்வர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெயில் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த மெயில் பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா யூசருக்கு அக்கௌண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த யூசர் வந்து அந்த மெயில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவார் அப்படின்னா இமெயில் கிளைண்ட்னு ஒண்ணு வச்சிருப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ரைட்டா? அவுட்லுக் அண்ட் அவுட்லுக் எக்ஸ்பிரஸ்னு உன்னோட சிஸ்டத்துல இருக்கும். ஆனா நம்மள அது யாருமே யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்டா? பட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் கிளைண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? அந்த இமெயில் கிளைண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணி அதுல இருந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க, ரைட்டா? அண்ட் ஈவன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷனும் இப்ப எந்த கம்பெனி எடுத்துட்டாலும் சரி எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இமெயில் கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட மெயில் பாக்ஸ்ல மெயில் கிரியேட் பண்ணது அந்த மெயில் சர்வரை வந்து பாத்தீங்கன்னா அதுல லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதா? சோ இப்ப நம்ம எலக்ட்ரானிக் மெயில் நம்ம பார்க்க போறது, இப்ப நான் சொல்ற சினாரியோஸ் எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இமெயில். நம்ம யூஸ் பண்ற இமெயில் கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு மெயில் சர்வர் இருக்கும், அவங்க வந்து ஒரு மெயில் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி மெயில் சென்ட் ஆகுது, எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சரியா? So we will start, right? So first we know that electronic mail is a popular internet service, ரைட்டா? இன்டர்நெட்ல மோஸ்டா யூஸ் பண்ற, ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இமெயில். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரியா? அதாவது நெட்ல வந்து ப்ரௌஸ் பண்ண ஒரு அதாவது மத்த விஷயம் தெரியலனா கூட கண்டிப்பா இமெயில் பத்தி தெரிஞ்சிருக்கும், சரியா? அண்ட் டுடேஸ் கிளாஸ் we are going to see what is email, இமெயிலோட ஆர்க்கிடெக்சர் என்ன, அந்த இமெயில் ஆர்க்கிடெக்சர்ல what is the main components. மூணு மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் அண்ட் மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அண்ட் மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட், ரைட்? MTA MAA அப்படின்னு சொல்லுவோம், சரியா? யூசர் ஏஜென்ட்னா UA அப்படின்னு சொல்லுவோம். MTA is nothing but மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட் MAA அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அண்ட் லாஸ்டா இருக்குது வெப் பேஸ்ட் மெயில்.
வெப் பேஸ்ட் மெயில் நான் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம யூஸ் பண்ற எல்லாமே கூகுள், ஜிமெயில், யாஹூ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெப் பேஸ்ட் மெயில், ரைட்? So we will start. We will first see the architecture, right? So architectureல வந்து பாத்தீங்கன்னா we going to see 4 different scenarios. சரியா? So அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா fourth scenario தான் வந்து பாத்தீங்கன்னா most common scenario, but we'll see one by one. First scenario என்ன, second scenario என்ன, third and fourth என்னன்னு பார்ப்போம். சரியா? As I said before, electronic mail, just understand one particular thing. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் யூ ஹேவ் அ மெயில் சர்வர், அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு மெயில் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டத்துல they will have email client. அந்த இமெயில் கிளைண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்க அந்த மெயில் பாக்ஸ், அதாவது அந்த இமெயில் அட்ரஸை வந்து கன்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க, so that they were able to access, receive and send emails. புரியுதா? With this understanding you have to see this scenarios. Okay, right? We will take two companies. சரி, ரெண்டு கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா TCS and another one is Sutherland. சரியா? Sutherland வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இன்னும் கான்செப்ட் புரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see I worked in Sutherland for 4 years, right? And என்னுடைய சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சதர்லாண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 டிஃபரெண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும் என் சிஸ்டத்தை, ஃபோர்த் ஃப்ளோர்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் சிமிலர்லி 8th ஃப்ளோர்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும். which means இப்ப பிரசன்னா அப்படின்னு ஒரு எம்ப்ளாயிக்கு they have created an விண்டோஸ் லாகின். சரி, ஒரு விண்டோஸ் லாகின் கொடுத்திருப்பாங்க, அண்ட் சிமிலர்லி அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்ப press at sat.com அப்படின்னு இருக்கும். சரியா? press at sat.com ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், sat.com அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதர்லாண்ட் ஆபீஸ்ல இந்த ஃப்ளோர்ல எந்த ஃப்ளோர்ல வேணா நான் வந்து லாகின் பண்ண முடியும். சரியா? நான் லாகின் பண்ணி அந்த சிஸ்டத்துல என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது எனக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்திருப்பாங்க, பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பாங்க, நாட் ஓன்லி ஒன் பர்டிகுலர் சிஸ்டம், ரைட்? சோ அதை நான் எங்க லாகின் பண்ணாலும் சரி அந்த சிஸ்டம் லாகின் பண்ணிட்டு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவுட்லுக் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன், ஓபன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு ரிசீவ் திஸ் பர்டிகுலர் மெயில்ஸ். இதுக்கு என்னென்னலாம் யாரெல்லாம் மெயில் சென்ட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் நான் ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் ஐ கேன் ஆல்சோ சென்ட் மெயில்ஸ், ரைட்? நாட் ஓன்லி ஒன் பர்டிகுலர் சிஸ்டம், புரியுதா? இவன் ஒன் பர்டிகுலர் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஃப்ளோர்ஸ்ல எந்த சிஸ்டம் வேணா லாகின் பண்ணலாம். பட் அந்த பர்டிகுலர் மெயில் அட்ரஸ் நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த அவுட்லுக்ல கன்ஃபிகர் பண்ணிருக்கணும். புரியுதா? ரைட்டா? சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எலக்ட்ரானிக் மெயில். நம்ம இப்ப எதை பத்தி பேச போறோம்னு புரியுதா? சரியா? இப்போ the first scenario என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் ஒன் பர்டிகுலர் கம்பெனி. இப்போ இது வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கோ, அதாவது இது வந்து TCS னு வச்சுக்கோ. சரியா? so what TCS will do is TCS will have a separate mail server. சரியா? இவர் என்ன பண்ணிருப்பாரு, மெயில் சர்வர் வச்சிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா you could take 2 employees, one is Alice, another one is Bob, right? so இப்போ இந்த Alice and Bob இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க, alice@tcs.com, bob@tcs.com அப்படின்னு ஒரு மெயில் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. சரியா? so that they can able to send receive mails with that particular email address, right? ஆனா TCS க்கு என்ன இருக்குன்னா ஒரு மெயில் சர்வர் இருக்கும். சரியா? the first scenario is consider both Alice and Bob ரெண்டு பேருமே TCS ஆபீஸ் குள்ளே இருக்காங்க. சரியா? ரெண்டு பேருமே ஆபீஸ் குள்ளே இருக்காங்க. அப்புறம் என்ன, they both are connected to this particular system. அந்த மெயில் சர்வர், TCS மெயில் சர்வர் இருக்குல, அது கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்காங்க. சரியா? so that what it will do is இப்ப இவருக்கு ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கு, இவங்களுக்கு ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கு, and ரெண்டு பேருமே ஆபீஸ் குள்ள தான் இருக்காங்க, TCS குள்ள தான் இருக்காங்க, ரைட்? சோ இப்போ இவர் என்ன பண்ணலாம், இவர் வந்து மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா what he will do is first user agent. as I said electronic mailல 3 components இருக்குன்னு சொல்லிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா user agent, மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் யூசர் ஏஜென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. யூசர் ஏஜென்ட்னா நம்ம மெயில இப்ப நீ உன்னோட மெயில என்ன பண்ற, கம்போஸ் பண்றியா, டியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்றோமா, அதுல வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு யாருக்கு சென்ட் பண்றோமோ அவங்க இமெயில் அட்ரஸ் சென்ட் பண்றோமா, தென் அதை வந்து சென்ட் பண்றோம். and then you can also read the messages, ஃபார்வர்ட் பண்ண முடியும், ரிப்ளை பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் உன்னோட மெயில் பாக்ஸ்ல. அது கொடுக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். the main component எலக்ட்ரானிக் மெயில் என்ன, யூசர் ஏஜென்ட். அது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டா மெசேஜ் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். சரியா? so now if Alice needs to send a message to Bob, what he will do is he will compose a mail using user agent. அவரோட மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணுவாரு, அதுல என்ன இருக்கும், alice@tcs.com இருக்குன்னா அவரோட அவுட்லுக் ஓபன் பண்ணி மெயில கம்போஸ் பண்ணுவாரு. சரியா? ஹாய் பாப்
over you அப்படின்னு சொல்லி சென்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he can compose that message and send, right? இப்போ என்ன இருக்குன்னா இவங்க டைரக்டா ஆபீஸ்ல இருக்காங்க, ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருக்காங்க. and this mail box, இவரோட மெயில் பாக்ஸ் என்ன இருக்கு, இந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. and this இந்த மெயில் பாக்ஸ் என்ன இருக்கு, சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. so that you will send பண்ண மெசேஜ் உடனே என்ன பண்ண முடியும், பாப்க்கு ரிசீவ் பண்ண முடியும். பாப் what it will do is Bob will open his Outlook and he can able to see that particular message. அவருடைய யூசர் ஏஜென்ட், சரியா? பாப் என்ன பண்ணுவாரு, அவரோட யூசர் ஏஜென்ட் வச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா யூசர் ஏஜென்ட்டால தான் என்ன பண்ண முடியும், மெயிலை கம்போஸ் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். எல்லாமே பண்றது யாருன்னா யூசர் ஏஜென்ட் தான், சரியா? சோ இப்போ பாப் ஆலிஸ் சென்ட் பண்ண மெசேஜ் பாப் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he can able to read and he can able to reply and he can able to forward. புரியுதா? this is the first scenario, சரியா? so both Alice and Bob ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ஒரு அந்த மெயில் சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க, ரெண்டு பேருமே ஆபீஸ் உள்ள தான் இருக்காங்க, சரியா? this is the first scenario. second scenario என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, consider this particular system, right? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி எடுத்துக்கோ, சரி? ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா TCS, another one is Sutherland அப்படின்னு வெச்சுக்கோ, சரியா? சதர்லாண்ட் வச்சுக்கோ. அதாவது இப்ப பாப் எங்க வர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சதர்லாண்ட்ல வர்க் பண்றாங்க, இவங்க வர்க் பண்றாங்க டிசிஎஸ்ல வர்க் பண்றாங்க, சரியா? முன்னாடி வந்து மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல ரெண்டு பேருமே ஒரே ஆபீஸ்ல இருந்தாங்க, சரியா? அப்ப நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி யூசர் ஏஜென்ட் மட்டும் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மெயில கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணா போதும், அது அந்த மெயில் சர்வருக்கு போகும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் அந்த யூசர் ஏஜென்ட் வச்சு பார்க்க முடியும், சரியா? பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா TCS ல இருந்து மெயில் யார் போகணும், சதர்லாண்ட் போகணும். which means TCS மெயில் சர்வர்ல இருந்து சதர்லாண்ட் மெயில் சர்வருக்கு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோ, கிளாஸ் ஒழுங்கா கவனி. so that you can easily write all those things, right? இப்போ ரெண்டு சர்வருக்கு இது போகணும், சரியா? and company names நான் வந்து பாத்தீங்கன்னா just ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? you have to only specify mail server அப்படின்றது மட்டும் தான் சொல்லணும், சரியா? so இப்போ பாத்தீங்க அப்படின்னா Alice வந்து TCS கூட கனெக்ட் ஆயிருக்கு and Bob வந்து சதர்லாண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு, சரியா? and once again if Alice வந்து Bob சென்ட் பண்ணா சேம் திங் என்ன பண்ணனும், யூசர் ஏஜென்ட் ஓபன் பண்ணி மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணனும், சரியா? பட் இப்போ மெசேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TCS ல இருந்து சதர்லாண்ட் சர்வருக்கு போகும், சரியா? ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற ஆபீஸ்ல இருக்காங்க. so what will happen is Alice send பண்ண மெசேஜ் it will go to the TCS mail server. but TCS mail server என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will have its own queue. இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ் மெயில் சென்ட் பண்ணிருப்பாங்களா, சரியா? அது own queue ல இது வந்து ஆட் ஆகும், சரியா? அந்த own queue ல ஆட் ஆகும் and then what will happen is அந்த queue ஒண்ணுமா அந்த ஒரு மெயில தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கும், சரியா? and then this particular mail is sent to the Sutherland server. ஆனா யார் சென்ட் பண்ணனும் அப்படின்னா மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், சரியா? மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் which means அந்த மெசேஜை ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், சரியா? and ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, all the application layer applications எல்லா applications mostly எந்த பேஸ்ல வர்க் ஆகும் அப்படின்னா client server மாடல்ல தான் வர்க் ஆகும். client server model, that is request response இல்ல command response. first இவர் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுவாரு, சரியா? இவர் கேட்பாரு, அவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி request response மெத்தட்ல தான் வர்க் ஆகும், சரியா? even here MTA message transfer agent எப்படி வர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா client server மாடல்ல தான் வர்க் ஆகும், சரியா? சோ அப்ப வந்து இங்க இருந்து மெசேஜ் போகுது, அப்ப இவர் வந்து client ஆக்ட் ஆவாரு, இவர் என்ன ஆக்ட் ஆவாருன்னா server ஆக்ட் ஆவாரு. that is இந்த MTA will act as a client and this MTA will act as a server. நல்லா புரிஞ்சுக்கோ, சரியா? so balance send பண்ண மெசேஜ் it goes to the MTA client, சரியா? and MTA client என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா it sends that particular message to the MTA server which is a different mail server, that is Sutherland mail server. இப்போ இந்த mail server வந்துருச்சு, சரியா? and நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்டு பேருமே ஆபீஸ்ல தான் இருக்காங்க. இவரு TCS ஆபீஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்காரு, இவரு பாப் என்ன பண்ணிருக்காரு, சதர்லாண்ட் ஆபீஸ்ல தான் இருக்காரு. நான் இத ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும், சரியா? அடுத்த அப்ளிகேஷன் அடுத்த சினாரியோஸ் உங்களுக்கு புரியும், சரியா? இப்போ ரெண்டு பேருமே வேற வேற கம்பெனில இருந்தாலும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனிக்குள்ள தான் இருக்காங்க, சரியா? சோ இப்போ மெயில் சர்வர் வந்துருச்சு, சோ தட் இந்த சர்வர்ல இருந்து என்ன பண்ணுவாரு, டைரக்டா இவரால ஆக்சஸ் பண்ண முடியும், ஆபீஸ்ல தான் இருக்காரு. சோ ஆனா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் தேவை, புரியுதா? சோ யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணி once again Alice சென்ட் பண்ண மெசேஜை he will read, he will reply, he will forward all those things. புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு செகண்ட் சினாரியோக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு மெயில் சர்வர், இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெயில் சர்வர் and ரெண்டு மெயில் சர்வர் இன்டர்நெட் மூலமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சரியா? அப்போ யூசர் ஏஜென்ட் மட்டும் பத்தாது, இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are using the second component which is message transfer agent. புரியுதா? ரைட்டா? எனி டவுட்ஸ் ஹியர்? சோ அனுப்புற மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கியூக்கு போகும் and then MTA கிளையன்ட்ல இருந்து MTA சர்வருக்கு போகுது and then அந்த சர்வர்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபால மெசேஜை ரீட் பண்ண முடியும், சரியா? and ஏன் அப்படின்னா MTA சர்வர்ன்றது ரிசீவர் சைடுல இருக்கிற இன்னொரு மெயில் பாக்ஸ் சர்வர்,
சரியா? சோ இவர் வந்து டைரக்டா ஆபீஸ்ல இருக்கிறதுனால இந்த மெயில் சர்வருக்கு வந்தாவே அவரால் என்ன பண்ண முடியும், டைரக்டா ரீட் பண்ண முடியும் யூசிங் யூசர் ஏஜென்ட், ரைட்? அந்த தேர்ட் சினாரியோ, இப்ப தேர்ட் சினாரியோ இன் எலக்ட்ரானிக் மெயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிட் டிஃபரெண்ட், சரியா? சேம் அதேதான், சரியா? இவரும் டிசிஎஸ் தான், இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதர்லாண்ட் தான், அதே கம்பெனி வேற வேற கம்பெனில தான் இருக்காங்க. எவ்ரிதிங் ஆல் த ப்ராசஸ் இஸ் சேம். முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க மெசேஜ் வந்ததுன்னா இங்க இருந்து அந்த மெயில் சர்வர் டிசிஎஸ் சர்வர்ல இருந்து சதர்லாண்ட் சர்வருக்கு போகணும், சரியா? பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ் ஆலிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனிக்குள்ள இல்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா he is in different place. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம், சரியா? இல்லனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் சைட் போயிருக்கலாம், சரியா? இல்லனா அதே கம்பெனில அவருடைய லேப்டாப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். புரியுதா? நல்லா நான் சொல்ற டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோ, சரியா? அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்காங்க பாரு, பாப டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்களா, இங்க என்ன பண்ணிருக்காங்க டாட்டட் லைன் போட்டு LAN or WAN அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சரியா? சோ வாட் இஸ் meant by LAN or WAN? see எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு படி, சரியா? so that you can easily write any particular question, சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா எலக்ட்ரானிக் மெயில்ல கேட்காம ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்து கேட்டா கூட உன்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் if you understand the concept, right? so listen very carefully, right? so LAN or WAN அப்படின்னு சொல்லிருக்கேன். what is LAN or WAN? LAN என்ன, you already know what is LAN, local area network, and what is WAN, wide area network. wide area network என்ன, local area network என்ன, local area network என்னது, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள, சரியா? ஒரு பில்டிங் குள்ள, சரியா? ஒரு ஃப்ளோருக்குள்ள, அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா LAN னு சொல்லுவோம், சரியா? and then WAN, wide area network, எங்க வேணா இருக்கலாம், சரியா? மெட்ரோபாலிட்டன் wide area network, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை and as well as US ல இருக்கிற ஆபீஸ்ல கூட இருக்கலாம், சரியா? சோ இப்போ அததான் என்ன சொல்றேன் LAN or WAN. LAN க்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு, அவர் டிசிஎஸ் ஆபீஸ்ல இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண முடியும், சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணலாம்ல, அதே LAN சொல்லிருக்காங்க. ஆபீஸ்ல இருந்தா கூட அவருடைய பர்சனல் லேப்டாப்ல கனெக்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா LAN யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும், which means அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Alice is connected to the TCS mail server either through the LAN connection or through the WAN connection. It's not directly connected. இது எதுமே கனெக்ட் ஆயிருக்காரு, LAN or WAN மூலமா கனெக்ட் ஆயிருக்காரு. புரியுதா? ரைட்டா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் டைரக்டா மெயில் பாக்ஸ் சர்வர் கூட கனெக்ட் ஆகல, இது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நெட்வொர்க் மூலமா கனெக்ட் ஆயிருக்காரு, சரியா? அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிஸ் சென்ட் பண்ற மெசேஜ் ஃபர்ஸ்ட் எங்க ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் சர்வருக்கு வரணும். புரியுதா? புரியுதா இல்லையா? முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு, இவர் இங்கேயே கனெக்ட் ஆயிருந்தாரு, அதனால இவர் சென்ட் பண்ற மெசேஜ் இங்க போய் ரீச் ஆயிரும், அவர் டைரக்டா என்ன பண்ணுவாரு, இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சரியா? பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் வெளியே இருக்காரு, அந்த மெசேஜ் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் சர்வருக்கு வரணும். புரியுதா? ரைட்டா? அப்ப அங்க என்ன பண்ணணும், அங்க ஒரு மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் தேவையா, சரியா? அவர் யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணி மெயில கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணிடுவாரு. ஆனா அந்த சென்ட் பண்ண மெயில் சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி சர்வருக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we need a மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், சரியா? அப்ப இங்க ஒரு மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் தேவையா, அப்ப அவர் சென்ட் பண்ற மெயில் ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் சர்வருக்கு வரணும், அதுக்கப்புறம் டிசிஎஸ் சர்வர்ல இருந்து சதர்லாண்ட் சர்வருக்கு போகணும். புரியுதா? ரைட்? அப்பதான் இவரால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? மேக் இட் வெரி கிளியர், ரைட்? அப்போ ஆலிஸ்ல இருந்து டிசிஎஸ் சர்வருக்கு வரதுக்கு ஒரு MTA கிளையண்ட் அண்ட் சர்வர் தேவை, அண்ட் சிமிலர்லி டிசிஎஸ் சர்வர்ல இருந்து சதர்லாண்ட் சர்வருக்கு போக ஒரு கிளையண்ட் அண்ட் சர்வர் தேவை. புரியுதா இல்லையா? தட் இஸ் மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் தேவை. அப்போ இங்க வந்து ரெண்டு மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் யூஸ் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன யூஸ் பண்றாங்க, ரெண்டு மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயில் வந்து அந்த பர்டிகுலர் சர்வர் அந்த ஹோம் சர்வருக்கு போறதுக்கு, and then அந்த ஹோம் சர்வர்ல இருந்து and then அதர் சர்வருக்கு போறதுக்கு, சரியா? ஒன்ஸ் அகைன் இங்கேயுமே பாத்தீங்கன்னா கிளையண்ட் சர்வர் மாடல்ல ஒர்க் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா ஆலிஸ் சிஸ்டம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா MTA கிளையண்ட். வாட் இட் வில் டு இஸ் இட் வில் சென்ட் a ரெக்வெஸ்ட், சரியா? இந்த சர்வருக்கு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது, நான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா MTA சர்வர் இட் வில் பி ஆல்வேஸ் ஓபன், ரைட்? இட் வில் ரிசீவ் தட் மெசேஜ். ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜை இட் வில் சென்ட் டு தி queue, சரியா? ஆல்ரெடி இருக்கிற மெசேஜ் கூட அந்த queueல சென்ட் பண்ணும், and once again அந்த மெசேஜ் என்ன ஆகணும்னா சதர்லாண்டுக்கு போகணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த MTA client will push that message to this MTA server. இப்ப பாத்தீங்கன்னா இது MTA சர்வருக்கு வந்துருச்சு, சர்வர் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்காரு, சரியா? so that he can able to access the mail, சரியா? அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா யூசர் ஏஜென்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் இன்பாக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? ரைட்டா? சோ இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்றாங்க, யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்றாங்க அண்ட் ரெண்டு மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் யூஸ் பண்றாங்க. புரியுதா? ரைட்டா? அண்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிளையண்ட் அண்ட் சர்வர், கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வர் will always
should be running. சரி, எப்பவுமே அது என்ன இருக்கணும், ஆன்ல தான் இருக்கணும், ரன்னிங்ல தான் இருக்கணும். ஏன்னா எப்போ வந்து கிளைண்ட் வந்து மெசேஜ் வரும் அப்படின்றது தெரியாது. பட் கிளைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்ல, கிளைண்ட் will be intimated by that particular system. சரியா, எப்போ மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், இப்ப மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் இன்டிமேட் பண்ணிடுவாங்க, so that it will become alert. ரைட். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆலிஸ் சிஸ்டம் வந்து இட் will inform the main client. சரியா, ஆனா எம்டி இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆன்ல தான் இருக்கணும். ஏன்னா எப்போ வந்து மெயில் ரிசீவ் ஆகும் தெரியாது. சரியா, சோ சர்வர் will always be open and running. புரியுதா? This is the third scenario. And the last scenario, fourth scenario, this is very important. இங்க தான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we use all the three components. User agent யூஸ் பண்றோம், message transfer agent யூஸ் பண்றோம், and message access agent யூஸ் பண்றோம். சரியா, இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஆபீஸ் விட்டு வெளியே இருக்காங்க. that is work from home or on site. சரியா, ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ஆபீஸ் விட்டு வெளியே இருக்காங்க. இப்ப ஆலிஸ் பாத்தீங்கன்னா அவரும் வெளியே இருக்காரு, டிசிஎஸ் கம்பெனி விட்டு வெளியே இருக்காரு. டிசிஎஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு, இல்ல வெளியே இருக்காரு. சரியா, சிமிலர்லி பாப் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சதர்லாண்ட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இல்ல வந்து ஆன் சைட்ல இருக்காங்க. புரியுதா? ரைட்டா? சோ இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட், சரி, வெளியே இருக்கிறாங்க. இப்ப பாருங்க முன்னாடி சினாரியோக்கு இந்த சினாரியோக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சேம் தான், இது வரைக்கும் சேம். சரியா, ஏன்னா எல்லாமே சேம் தான். சரியா, இங்க என்ன பண்ண பாப் வந்து டைரக்டா கனெக்ட் ஆயிருந்தாரு, ஆனா இங்க என்ன பண்றாருன்னா பாபு வெளியே இருக்காரு. சரியா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, அப்ப சேம் ப்ராசஸ், இது வரைக்குமே சேம் ப்ராசஸ் தான். சரியா, so once again what Alice will do is Alice will, and if Alice want to send a message, what it will do is he will use the user agent யூஸ் பண்ணி மெயில கம்போஸ் பண்ணி he will send. and once again Alice system MTA client என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெயில ஃபர்ஸ்ட் TCS சர்வருக்கு கொண்டு போகும். சரியா, it will send to the MTA server, and MTA server what it will do is it will add to this particular queue, and then இந்த queueல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this will act as an MTA client, and this will act as an MTA server. TCS client, TCS வந்து பாத்தீங்கன்னா client act ஆகும், and Sutherland server வந்து பாத்தீங்கன்னா server act ஆகும், so that it receives that particular mail. அந்த மெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Sutherland serverல இருக்கு. ஆனா இப்ப Sutherland serverல டைரக்டா பாப் கனெக்ட் ஆகல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்காரு. சோ இப்ப இந்த சர்வர்ல இருக்கிற மெயில வந்து பாத்தீங்கன்னா இவர் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா he needs another particular agent which is called as மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட். சர்வர்ல இருக்க மெயில நான் என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். சரியா, அப்ப பாப் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா he will frequently access this MAA server. சரியா, என்ன கேட்பார் அப்படின்னா எனக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா, மெயில் ஏதாவது இருக்கா ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாப்ல இருக்கிற MAA client what it will do is it will send a request. சரியா, மெசேஜ் இருக்கா, எனக்கு வந்து ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணும். and then இங்க இருக்க மெயில அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மெயில வந்து என்ன பண்ண முடியும்னா பாபுக்கு ரிசீவ் பண்ண முடியும். புரியுதா? அண்ட் இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைண்ட் டு சர்வர், இங்கேயுமே கிளைண்ட் டு சர்வர் தான். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் ஃபர்ஸ்ட் கேக்குது, அண்ட் தென் சர்வர்ல இருந்து மெசேஜ் போகும். இங்க என்ன நடக்குது, சர்வர்ல இருந்து மெசேஜ் போகும், which means கிளைண்ட் வந்து டேட்டாவை சர்வர்ல இருந்து புல் பண்ணுது, இங்க என்ன பண்ணுது கிளைண்ட் வந்து டேட்டாவை புஷ் பண்ணுது. சரியா, புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோ. ரைட்டா, அண்ட் நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட். ரைட்டா, அந்த மெயில் சர்வர்ல இருக்கிற மெயில நான் இப்ப ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப பாப் வந்து வெளியே இருக்காரு, அப்ப என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா he needs message access agent. once again message access agent will act as a client and server model. சரியா, பாப் சிஸ்டத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளைண்டா இருக்கும், and then Sutherland serverல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ஆக்ட் ஆகும், so that பாப் client will pull the message from the MAA server. புரியுதா? ரைட்டா, சோ இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், MTA யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ் ஆபரேஷன், MAA யூஸ் பண்றது என்னன்னா புல் ஆபரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோ, போத் ரெண்டுமே என்னது கிளைண்ட் அண்ட் சர்வர் மாடல் தான். ஆனா MTA என்ன பண்ணுது, இப்ப பாருங்க என்ன பண்ணுது, MTA மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டா என்ன பண்ணுது, மெசேஜை இங்கிருந்து இந்த சர்வருக்கு புஷ் பண்ணுது. ரைட்டா, கிளைண்ட் வந்து டேட்டாவை என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. சரியா, இங்கேயும் பாரு, இது வந்து MTA கிளைண்ட், இது MTA சர்வர் என்ன பண்ணுது, கிளைண்ட்ல இருந்து டேட்டாவை புஷ் பண்ணுது, அதுதான் சென்ட் பண்ணுது. சரியா, ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சர்வர் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுது. சரி, அப்ப அதாவது கிளைண்ட் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்வர் சென்ட் பண்ணுது, which means client is pulling the data from the message access agent. சரியா, அதான் இங்க சொல்லிருப்போம், ரெண்டு ஆபரேஷன், that is client operation, client and server ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புஷ் அண்ட் as well as pull ஆபரேஷன்ல ஒர்க் ஆகுது. மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், அதாவது மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கிளைண்ட் டு சர்வர் எப்படி ஆகுது, புஷ் ஆபரேஷன்ல ஒர்க் ஆகுது. ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் அண்டர் தி புல் ஆபரேஷன். இங்க இருக்க மெயில அது புல் பண்ணி ரீட் பண்ணுது. புரியுதா? ரைட், எனி டவுட்ஸ் ஹியர்? எனி டவுட் சோ ஃபார்?
இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் இமெயில், எலக்ட்ரானிக் மெயில்னா என்ன, சரியா, அதோடைய ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா, அந்த ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா மெயின் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 காம்போனன்ட் சொல்லியிருப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட், and then பாத்தீங்க அப்படின்னா மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், and then மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4 டிஃபரண்ட் சினாரியோஸ் சொல்லியிருப்பேன். சரியா, ஃபர்ஸ்ட் சினாரியோல 2 பேரும் ஒரே மெயில் சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் சினாரியோல 2 பேரும் வேற வேற மெயில் பாக்ஸ்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க, வேற வேற கம்பெனில சென்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தேர்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கம்பெனியை விட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இல்ல ஆன் சைட்ல இருப்பாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சர்வருக்குள்ள கனெக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். தென் தி ஃபோர்த் சினாரியோ இஸ் காமன்லி யூஸ்டு சினாரியோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட், மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் மூணுமே யூஸ் பண்ணுவோம். 2 பேருமே என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் சர்வர் டைரக்டா கனெக்ட் ஆகல, சாரி எது மூலமா கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா LAN ஆர் WAN மூலமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எனி டவுட்ஸ் ஹியர்? ஓகே, Thank you students, thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.